இப்ப நம்ம தேசிங்க ராஜாவோட நினைவிடத்தை பார்க்க போலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா தேசிங்க ராஜாவை யாரு கொண்டாங்களோ அவங்களே அவருக்கு நினைவிடத்தை கட்டியிருக்காங்க. இந்த நினைவிடம் ராணிப்பேட்டை என்ற ஊர்ல இருக்கு. அந்த ஊரு சென்னை டு வேலூர் போற வழியில நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கு. ஆனா அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டெல்லி கேட்ட பார்த்தோம். அது பார்த்தா நம்மளுக்கு இந்த ஹிஸ்டரியோட தொடர்ச்சி புரியும். நான் டெல்லி கேட்னு சொன்னோடனே டெல்லியில இருக்க டெல்லி கேட்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்க ஆற்காடுல இருக்க டெல்லி கேட். நம்ம ஆற்காடோட டெல்லி கேட் போறோம். நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். ஆற்காட்ல பாலாற்று கரையோரமா போயிட்டு இருக்கோம். இந்த டெல்லி கேட் ஆற்காடுல இருந்து செய்யார் போற வழியில பாலாட ஒட்டியே இருக்கு. பிரிட்டிஷ் தளபதி ராபர்ட் கிளைவ் ஆற்காடை கைப்பற்றினாரு. இந்தியாவை ஆட்சி செய்ய அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு நினைச்சு அங்க இருந்த போர்ட்டோட ஒரு கேட்டை டெல்லி கேட்னு பேர் வச்சாரு. பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ண ராபர்ட் கிளைவ் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு நம்ம பார்த்தோம். யார் இந்த ராபர்ட் கிளைவ்? 1725 இங்கிலாந்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ராபர்ட் கிளைவ் பிறந்தாரு. இவர் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரவுடிசம் பண்ணாரு. ஷாப்புங்களை மிரட்டி பணம் வாங்கினாரு. அதனால அவங்க அப்பா அவங்க சிஸ்டர், அதாவது ராபர்ட் கிளைவோட ஆன்டி வீட்டுக்கு திருந்திருவாடுன்னு அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா இவர் அங்க போய் இதே மாதிரி பண்ணி 2 இயர்ஸ் ஜெயில இருந்தாரு. அதனால அவங்க அப்பா யார்கிட்டயும் ரெக்கமெண்டேஷன் வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனில கிளர்க்கா சேர்த்து விட்டாரு. ராபர்ட் கிளைவ் அவரோட 18 இயர்ஸ்ல 18 months ஷிப்ல டிராவல் பண்ணி இந்தியா வந்தாரு. அப்போ ஃப்ளைட் கண்டுபிடிக்கல. சப்போஸ் ஃப்ளைட் இருந்ததுன்னா அவர் 1 டேல வந்திருப்பாரு. அன்னைக்கு இந்தியாவோட பிரைஸ்ல 50 rupees சேலரிக்கு ராபர்ட் கிளைவ் இங்க வேலைக்கு சேர்ந்தாரு. இங்க இருக்க வெயில் தாங்க முடியாம அவர் அவரோட கன்னால சுட்டு 2 டைம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஒரு முறை ராபர்ட் கிளைவ் கடலூர்ல இருக்கும் போது பிரிட்டிஷ் படையினர் கம்மியா இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரெஞ்சு படையினர் நிறைய சோல்ஜர்ஸ கூட்டிட்டு இவங்கள அட்டாக் பண்ண வந்தாங்க. இது வரைக்கும் எந்த போர் பயிற்சியும் இல்லாத ராபர்ட் கிளைவ் அவங்களுக்கு பின்னாடி போய் ஒரு வெடியை வெடிக்க வச்சாரு. அதனால அவங்க எல்லாரும் குழப்பத்துல தனித்தனியா பிரிஞ்சு ஓடினாங்க. இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் அவங்கள தோக்கடிச்சாங்க. இதுல இருந்து ராபர்ட் கிளைவோட கரியர் வளர்ந்துச்சு. 1757 பிளாசி என்ற இடத்துல சிராஜ் தௌலாக்கு எதிரா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படம் எடுத்தாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு தெரியுமா? சிராஜ் தௌலா கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும், அதாவது ஆபீசர்ஸ், போர் வீரர்கள், காவலர்கள் எல்லார்கிட்டயும் லஞ்சம் கொடுத்து அவங்கள போருக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அவங்களும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்லயே இருந்துட்டாங்க. அதனால இப்படி ஈஸியா போய் அந்த மன்னரை கைது செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு. அதனால ராபர்ட் கிளைவோட புகழ் பிரிட்டிஷ் வரைக்கும் பரவுச்சு. அதனால அவரை மெட்ராஸோட மேஜர் ஜெனரலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணாங்க. ராபர்ட் கிளைவ் கிளர்க்கா வேலை செய்யும் போது நிறைய பொய்க்காரங்க காசு சம்பாதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் மெட்ராஸ் மேஜர் ஜெனரலா இருக்கும் போது நிறைய பேர் கிட்ட லஞ்சம் வாங்கினாரு. அவர் இங்க இருந்து இங்கிலாந்து போறப்போ 20 lakhs எடுத்துட்டு போனாரு. 250 years முன்னாடி 20 lakhsன்றது ஹியூஜ் அமௌண்ட். இவரு பண்ண ஃப்ராட் தனத்தை பத்தி இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா அவருக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபும் தரல. ஆனாலும் அவர் இங்கிலாந்துல ரிச் மேனா வாழ்ந்தாரு. பட் அவரோட 49 இயர்ஸ்லயே அவருக்கு டிசீஸ் வந்து டிப்ரெஷனால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்த ராபர்ட் கிளைவோட லைஃப். ஆற்காடு நவாபோட ஒரு பெருங்கோட்டை இங்க இருந்தது. அது திப்பு சுல்தான் படையெடுப்புல சேதமாயிடுச்சு. அதோட ஒரு நுழைவாயில் தான் இது. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த டெல்லி கேட்டும் முதலாம் சததுல்லா கானோட கலரும் தான்.
யார் இந்த சதத்துல்லா கான்? டெல்லியில அவுரங்கசீப் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அவரோட ஆட்சியில தமிழ்நாட்டுல சில பிளேசஸ் இருந்தது. இங்க இருந்து டாக்ஸ வசூல் பண்ணி டெல்லிக்கு அனுப்ப அவுரங்கசீப் ஒரு போஸ்டிங்க உருவாக்குனாரு. அந்த போஸ்டிங்க்கு பேர் தான் நவாப். இதுல குறிப்பிடத்தக்கவர் சதத்துல்லா கான். இவர் தான் செஞ்சில இருந்த கேபிட்டலை வெயில் மற்றும் தண்ணி பற்றாக்குறை காரணமாக பாலாறு ரிவர் பக்கத்துல இருக்க ஆற்காடுக்கு அந்த கேபிட்டலை மாத்தினாரு. இதுல இருந்து தான் ஆற்காடு நவாப்னு பேர் வந்தது. இந்த டெல்லி கேட்ல கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ராபர்ட் கிளைவ் தங்கியிருந்தாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல சோல்ஜர்ஸும் தங்கியிருந்தாங்க, ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணாங்க. இங்க இடிஞ்சு போன பில்டிங் இருக்கு இல்லையா, அங்க ஆபீஸும் இருந்தது, ஸ்டாஃபும் தங்கியிருந்தாங்க. இது காவல்காரங்களோட கூண்டு. இங்க இருந்து எதிரிங்க யாருன்னா வருவாங்களான்னு பாப்பாங்க, உள்ள இருந்து ஷூட் பண்ணுவாங்க. கர்நாடக் நவாப்னு சொல்ற ஆற்காட்டு நவாப்ப தன்னோட நிர்வாக வசதிக்காக அவுரங்கசீப் தான் உருவாக்குனாரு. சதத்துல்லா கான் செஞ்சில ரொம்ப அதிகமா வெப்பம் இருந்ததுனால செஞ்சில இருந்து ஆற்காடுக்கு தலைநகரம் மாத்தினாரு. ராபர்ட் கிளைவ் ஆற்காடை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்க்கு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ், டச், பிரெஞ்சு எல்லாம் பீட் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெல்லி கேட்ட பார்த்தாச்சு. இப்ப இங்க இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ராணிப்பேட்டைக்கு போலாம். அங்க தேசிங்க ராஜா அண்ட் ஹிஸ் வைஃப் நினைவிடத்துக்கு போலாம் வாங்க. இப்ப ஆற்காட்ல இருந்து ராணிப்பேட்டை போயிட்டு இருக்கோம். தேசிங்க ராஜாவோட நினைவிடத்தை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இப்ப ராணிப்பேட்டை வந்துட்டோம். ராணிப்பேட்டை பீச்ல லெஃப்ட்டுக்குள்ள போய் நம்ம போனோம். இது ராணிப்பேட்டையில இருக்க நேஷனல் ஹைவேஸ் ஒட்டியே இருக்கு.
ஏற்கனவே செஞ்சி வீடியோல பார்த்திருப்போம். தேசிங்க ராஜா அவரோட 22 இயர்ஸ் ஓல்ட்ல மன்னரா பதவி எடுக்கிறாரு. ஆனா அவர் ஆற்காடு நவாப்க்கு டாக்ஸ் கொடுக்க மறுக்கிறாரு. இதனால கோபமடைஞ்ச ஆற்காடு நவாப் சதத்துல்லா கான் தலைமையில ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த போர்ல சதத்துல்லா கான் தேசிங்க ராஜாவை கொன்னுடுறாரு. அந்த காலத்து சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் படி தேசிங்க ராஜாவோட வைஃப் தீயில இறங்கி இறந்து போயிடுறாங்க. இத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண சதத்துல்லா கான் அந்த ராணியோட நினைவா ஒரு ஊரையே உருவாக்குறாரு. அதுதான் இந்த ராணிப்பேட்டை. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல தேசிங்க ராஜா அண்ட் ஹிஸ் வைஃப் நினைவா நினைவு மண்டபத்தையும் கட்டினாரு. சதத்துல்லா கான் தேசிங்க ராஜாவும் அவரோட மனைவியோட நினைவா மண்டபம் கட்டினார் இல்லையா, அதுதான் என் பின்னாடி இருக்கு. இது ராஜாவோட நினைவு மண்டபம், அது ராணியோட நினைவு மண்டபம். ஹிஸ்டரியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நேர்லயே பாக்குறோம். யாரு அவங்கள கொன்னாங்களோ அவங்களே இறந்தவங்களுக்கு நினைவடைச்சும் கட்டியிருக்காங்க.